ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உணவக ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். சென்னை ஐஐடி வளாகத்துல மாணவி ஒரு காட்டி மிரட்டி மாணவியுடைய முடியை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்காங்க. ஐஐடியில இன்டர்ன்ஷிப் செய்து வரக்கூடிய 20 வயது மாணவி ஒருவருக்கு நேற்று முன்தினம் இரவு தனியாக நடந்து செல்லும் போது ஒரு நபர் கையில் வைத்திருந்த கட்டையை வைத்துக் கொண்டு அந்த மிரட்டி அந்த பெண்ணுடைய முடியை பிடித்து இழுத்து பாலியல் தொல்லை அளித்ததாகவும், அந்த பெண் சத்தமிட்டதை அடுத்து அங்கிருந்த அவர் தப்பி ஓடிவிட்டதாகவும் அங்கிருக்கக்கூடிய காவலாளிகள் தான் அந்த மாணவி தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இது குறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டதின் பேரில் உடனடியாக போலீசார் இதை விசாரணை மேற்கொண்டார்கள். போலீசாருடைய விசாரணையில இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது ரோஷன்குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் அந்த வளாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கேண்டீனில் பணிபுரிந்து வந்ததும் காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து ஐஐடி வளாகத்திலும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியிடமும் துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஐஐடி வளாகத்துல ஒரு மாணவிக்கு இரவு நேரத்தில் இது போன்ற பாலியல் சீண்டல் சம்பவம் நடந்திருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையுடைய விசாரணையும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையும் மீண்டு வருகிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.